மகேஷோட பேச்சுலர் லைஃப் இன்னையோட முடிஞ்சது. வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறான். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். எனக்கே பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறியா? கல்யாணமா கல்யாணம் வேண்டாம் தம்பி, சொல்றத கேளு. கல்யாணம்னா தலைவலி பாஸ். இல்ல இல்ல, பொண்ணுங்களால தான் தலைவலியே. ஆமா ஆமா. கல்யாணம் டன்னா நாட் டன்னா? நாட் டன். லவ் பத்தி டீடைலா நம்ம தம்பி ஹாய் 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 ஹாய். எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தெரியாது. +2 படிக்கும் போது டாக்டர் ஐயே தீரணும்னு நான் பெஞ்சில உட்காந்து பெஞ்ச தேய்ச்சதான் மிச்சம். பொண்ணுங்க பார்க்கவே போனதில்ல. இன்ஜினியரிங் போனதுக்கு அப்புறம் அரியர்ஸ் தான் எழுதணும். பொண்ணுங்களங்கிறது பாக்குறது என்ன சொல்றீங்க? சரி, வேலை கிடைச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது தேர்வுன்னு பார்த்தா அங்க இருக்கிற மேனேஜர் கோடிங்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். அவன் கோடிங்னு சொல்லும்போது கழுத்தை கோழி மாதிரி திருப்பணும். ப்ரோ, இங்க இருக்கிற மணலே பெட்டர் ப்ரோ. இதுக்கு அந்த கடல் தண்ணி துணையா இருக்கு ப்ரோ. ஆனா நமக்கு சின்ன வயசுல இருந்து எந்த துணையும் இல்ல. இப்ப நம்ம பால பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கிட்டாரா வாசிக்கிறான். ஆனா நாம என்னத்த வாசிக்கிறது ப்ரோ? ஒண்ணும் இல்ல. So don't fall in love with girls. Be single, be happy. Let's now party. Bro? Bro, குட்கா? No. பக்கா? பக்கா. Bro, without addiction எப்படி bro? I'm addicted to her. I'm so happy, Ram. ஹலோ ராம், நான் டாக்டர் ஆனந்த் பேசுறேன். யா டாக்டர், how are you? ராம், அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. என்ன சொல்றீங்க? நேத்து நான் பேசினப்போ நல்லா தானே இருந்தாரு. நோ, சீரியஸ்லி ஹி சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. டாக்டர், ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேச முடியுமா? ஓகே ராம். சார் சார் சார், உங்க பையன் ராம் லைன் இருக்காரு சார். ஒரே ஒரு முறை பேசுங்க சார் ப்ளீஸ். இதாங்க சார், நான் அப்புறம் வரேன் சார். சொல்லுடா கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சீதா எப்படி இருக்கா? அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசுறாங்களா? பேசுவாங்கப்பா அப்பப்போ. அதுவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம. அது சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அடி, என்ன பத்தியோ நான் சாக போறத பத்தியோ நினைச்சு நீ கவலைப்படாதடா. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? அடி, என் பேச்ச கேளு. பி மெச்சூர்டா. நான் இது வரைக்கும் உனக்கு ஒரு அப்பாவா இருந்திருக்கேனா? இல்லப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கீங்க. இப்ப கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்றேன், கேளுடா. சாவு என்ன நெருங்கினதாலேயோ, நாம எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாத தூரத்துல இருக்கிறதாலேயோ என்னவோ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நாம தப்பு பண்ணிட்டோம்டா. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காகவும், அவசரப்பட்டு வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட கூடாதுங்கிறதுக்காகவும் அவளை கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு குடும்பத்தில இருந்து பிரிச்சுட்டோம்டா. என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு அவ குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும். இதுதான்டா என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் பா, அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டேய், எனக்கு என் நிலைமை என்னன்னு தெரியும்டா. சாவையும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுற கேரக்டர்டா நானு. உயிரோட இருக்கும்போது நாம எப்படி வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லடா. நாம செத்ததுக்கு அப்புறமா நாம எல்லாரோட மனசுலயும் வாழணுங்கிறது தான்டா என்னோட ஆசை. எந்த ஊரோட ஸ்கூல்ல ஒரு டீச்சரா எல்லாரோட மரியாதை எனக்கு கிடைச்சதோ, அதே ஊர்ல தான்டா என்னோட சாவும் என்னோட இறுதி சடங்கும் கௌரவமா நடக்கணும். நாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போனதால மரியாதை இழந்துட்டோம்டா. நம்ம வீட்டை இடிச்சிட்டாங்க. வீட்டோட சேர்ந்து நம்ம மான மரியாதையும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எத்தனை நாளா நான் உனக்கு ஒரு அப்பாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருந்த உன்னை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாடா. இப்ப ஒரு அப்பாவா கேக்குறேன், இந்த 2 ஆசையும் நிறைவேற்றி வச்சு என் மரியாதையை காப்பாத்துடா. பிளீஸ்டா. ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கப்பா.
டைம் இல்லடா, சீக்கிரம் வா. ராம், ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. நாம இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் மாமா தான். அவருக்காகவும் அவரோட மரியாதைக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அந்த ஊருக்கு மட்டும் என்னால வர முடியாது. எங்க ஊரை பத்தியும் எங்க ஊரோட கல்ச்சரை பத்தியும் உனக்கு சரியா தெரியாது. அது ஒரு ராவண ராஜ்யம். எங்க இருந்து வெளியே தூக்கி போடுங்கடா அவன. நம்ம கல்யாணத்தால இன்னும் மோசமாயிடுச்சு. என்ன என்னோட அப்பா எவ்வளவு அன்பா வளர்த்தாரு தெரியுமா? ஒரு தெய்வத மாதிரி ட்ரீட் பண்ணாரு. எங்க அப்பாவோட கோவத்தை என்னால பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நான் என் கண்ணையும் காதையும் மூடிக்குவேன். அவரோட கோவத்தை இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. கடைசியில நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட அவரோட கோவத்தை ஃபேஸ் பண்ண முடியாம எதுவுமே பேசாம அவரோட முகத்தை கூட நான் பார்க்காம அங்கிருந்து வந்துட்டேன். பட் இப்போ நம்ம ஊருக்கு போனா அவரோட கோவத்தை நான் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். என்னால வர முடியாது ராம், வர முடியாது. ப்ளீஸ், ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட். Yes, Mr. Gopal. Yeah? Yeah. Sure. Sure. Yeah. I'll check it and let you know. Just a second. Yeah, sir. I received the mail. Yes, sir. Thank you, sir. Thanks a lot. நீ மட்டும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ நிம்மதியா வாழணும். நான் எப்பவும் கூடவே இருப்பேம்மா. என்ன, எங்க கிளம்புற? மாமா சொன்னது கரெக்ட் தான். நாம போக போறோம். என்ன பத்தி கவலைப்படாத. I can face anything. என்ன திடீர்னு? இப்போ பாசிபிள்னு தோணுது என் செல்லம். ஆல்ரெடி ஆபீஸ்க்கு மெயில் போட்டுட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அப்ரூவலும் வந்துருச்சு. நீயும் அப்ளை பண்ணா we can move to our place. நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம ஃபேமிலி கிட்ட நாம மறுபடியும் போயிடலாம். Come on, get ready. Hurry up. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். காதலுங்கிறது ஃபிசிக்கலால மட்டும் வர ஒரு உறவு இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான்.
என்ன நம்ம லவ் ஸ்டோரி ஞாபகம் வந்துருச்சா? ஆ ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஐயா ஜானகிராம் ஐயா, ரதோற்சவத்தை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிங்க. சீதா வாமா.